சேனலில் நடக்கிற இன்டர்வியூ மாதிரி வடிவமைச்சிருக்கோம். அது யார் பண்ணுறா, என்ன பண்ணுறாங்க, யாரு கூட இன்டர்வியூ அப்படிங்கிற எல்லா விஷயமும் அதை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். எந்த அறிமுகமும் இதற்கு தேவையில்லை என்பதுதான் இதன் அறிமுகம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நேயர்களே, வாரந்தோறும் நடந்து கொண்டிருக்கும் நமது வழியும் வழிகாட்டியும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் புது புது செய்திகளை கொடுத்து உங்களை வியக்க வைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரமும் உங்கள் எதிர்பார்ப்பிற்கு சற்றும் குறையில்லாமல் வழிகாட்டியாய் வருகிறார் ஒருவர். யார் இவர்? இவங்க தாங்க நம்ம இஸ்ரோ விஞ்ஞானி. இவங்க சின்ன சின்ன கண்டுபிடிப்புல இருந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் வரைக்கும் கண்டுபிடிச்சு நம்ம நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. இவங்களோட கண்டுபிடிப்புகள் அண்டைய நாடுகளை கூட வியக்க வச்சிருக்கு. இதை விட எளிதாக சொல்லணும்னா, இந்த வருடத்திற்கான பாரத ரத்ன விருது பெற்ற டாக்டர் ஆர்ய நாராயணராஜன். வணக்கம் மேம். வாட் அ மோமெண்ட், ரியலி கூஸ் பம்ப்ஸ். நீங்கள் கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய முன்னோடி, பல்லாயிரம் தலைவர்களுடைய இன்ஸ்பிரேஷன், இஸ்ரோவின் புது டைமென்ஷன்ஸ்க்கு காரணமானவங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டு பிரதமர்லேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் எல்லாரும் உங்கள் அட்வைஸ்க்கு தான் மேம் காத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நீங்கள் இது வரைக்கும் யாருக்குமே இன்டர்வியூ கொடுத்ததில்ல. இந்த விஷயத்தை பற்றி நான் முதல்ல தெரிஞ்சுக்கலாமாங்க மேம்? வணக்கம் உங்களுக்கும் நேயர்களுக்கும். இப்போ உங்கள் கேள்விக்கு வரேன். இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது. பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருந்ததால் நேரமும் கவனமும் அதுக்கே சரியாக இருந்தது. இப்போ இந்த நேரத்தில் இன்டர்வியூ கொடுக்கறதும் முக்கியமான வேலைன்னு நினச்சதால உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு பாரத ரத்னா விருது கிடைச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேம். மக்கள் எல்லாரோட சார்பாகவும் வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. நாங்கள் எல்லாரும் டைம் பார்க்காம 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டோம் மேம். வாட்ச்லையோ ஃபோன்லையோ கிளாக்லையோ பார்த்துட்டு இருப்போம். அப்படியே பழகி போச்சு. ஆனால் நீங்கள் வாட்ச் கட்ட மாட்டீங்க, கிளாக் பார்க்க மாட்டீங்க, உங்கள் வீட்டில் கேலண்டர் கூட கிடையாது. எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது மேம்? நம்பவே முடியல. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் தானே டைம் பார்க்கணும். ஆன்கோயிங் ப்ராசஸில் டைம் பார்க்க தேவையில்லையே. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபுட்பால் பிளேயர் தன் டீமுக்கு கோல் போடும்போது டைம் பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன? இப்போ பாருங்களேன், ஒரு கைனகாலஜிஸ்ட் டெலிவரி பார்க்கும்போது அவங்க கவனமெல்லாம் பிறக்க போகிற குழந்தை மேலேயும் தாய் மேலேயும் தானே இருக்கும். அங்கே யாராவது வாட்ச் பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன? சரி, இன்னொன்று பார்க்கலாம். 2 சின்ன குழந்தைங்க உலகத்தையே மறந்து விளையாடுறாங்க. அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. பசியோ தூக்கமோ வந்தாதான். இப்போ எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குங்க மேம். சுருக்கமாக சொல்லணும்னா, கடமை, என்டர்டைன்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு உங்கள் வேலை தாங்கிறது எனக்கு புரியுது. ஓகே, ஆனால் உங்கள் ஃபேமிலி டைம் இதனால் அஃபெக்ட் ஆகாதா? அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? நிஜமாகவே உங்கள் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது மேம். உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஃபேமிலியா? படித்தவங்க, படிக்காதவங்க, வேலைக்கு போகிறவங்க, வேலை இல்லாதவங்க, கோடீஸ்வரங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழியே இல்லாதவங்க, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் சேர்த்து எனக்கு இந்தியா முழுவதும் 148,38,65,525 பேர். உலகம் மொத்தம் எனக்கு 823,96,62,20 பேர் உறவினர்கள். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமாக, குறிப்பாக இன்டர்நெட் மூலமாக எல்லா மக்களும் இணையிறாங்க. ஆனால் அதை விட எல்லாரையும் இணைக்கிற ஒரு கருவி இருக்கு, அன்பு. அன்பால் எல்லாத்தையும் இணைக்க முடியும். வாழ்க்கையோட சந்தோஷத்துக்கு அடிப்படையே ஒன் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஒன். அதாவது ஒருத்தர் எல்லாருக்காகவும், எல்லாரும் ஒருத்தருக்காகவும். இதுதான் என் கொள்கை. இது நிறைவேறிச்சுன்னா ஐ கேன் அச்சீவ் அப்படிங்கிறது மாதிரி வி கேன் அச்சீவ் அப்படின்னு ஒரு நாள் உருவாகும்.
நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா வெற்றியாளர்களுக்கும் அவங்க துயரங்கள்ல இருந்து தூக்கி விட்டு அவங்க உயர்வுக்கு காரணமாக இருக்கிற பெரிய வழிகாட்டும் சக்தி ஒன்று இருக்கும். உங்களோட வெற்றி கதைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் யாருங்க மேம்? வெற்றி கதையா? வெற்றி வெற்றி வெற்றிதான் சாதனை. உங்கள் வெர்ஷனில் நீங்கள் சொல்கிற வெற்றியோ சாதனையோ என்னை தூக்கி விட்ட சக்தி அல்ல, என்னை கீழே தள்ளி விட்ட விபத்து. நீங்கள் இப்போ பார்க்குற அதிவேக பயணமான ராக்கெட் பயணம் ஆரம்பித்தது இந்த மெதுவான வீல் சேரில் தான். 40 years பேக் அந்த ஒரு நாள் 6th ஸ்டாண்டர்ட் புது ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே. தன் குழந்தை ஸ்கூலுக்கு போகிற அழகை ரசிக்க வந்த அம்மாவும் அப்பாவும் ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் ஏறி வர நேரமாகும். 2 ட்ராக் தான், ட்ரெயின் எதுவும் வரல. பொண்ணை கையில் பிடிச்சிட்டு ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாமே. திடீர்னு அதிவேக ரயில், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கண்ணு முன்னாடியே அம்மா அப்பா. கண் திறந்து பார்த்தா மேல ஃபேன். சுத்தி பார்த்து எழுந்து அம்மா அப்பாவை தேட நினைச்சேன். என் காலை காணோம். காலை தேடின வீல் சேர் வந்துடுச்சு. கண் கலங்குறத கண்ட்ரோலே பண்ண முடியலங்க மேம். அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ இருக்கிற இந்த இடம் வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கீங்க. உங்களோட நிறைய கண்டுபிடிப்புகள் உலகத்தில் இருக்கிற பல லட்சம் பேருக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருந்துட்டு வருது. அதுலேயும் இப்போ நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சி பயன்பாட்டில் இருக்கிற இன்ஸ்டன்ட் ரயில்வே பிரிட்ஜோட டெக்னாலஜிக்கல் சைடை தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க மேம். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஓ தாராளமா. அதுக்காக தானே நான் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்துட்டுருக்கு. பிரிட்ஜில் இருந்து 205 மீட்டர் டிஸ்டன்ஸில் ட்ரெயின் வரும்போது ஃப்ரண்ட்டு போகியில் இருக்கிற ஒரு சென்சாரும் பிரிட்ஜு மிடில் ஒரு சென்சாரும் கனெக்ட் ஆகி பிரிட்ஜு ஓப்பன் ஆகும். இது ஆட்டோமேட்டிக். ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சென்சார் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு அல்டர்னேட்டிவாக பிரிட்ஜில் இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் 2 ட்ராக்குக்கு நடுவில் லீவர் ஹெட் ஒன்று ஹிடனாக இருக்கும். ட்ரெயினோட ஃபஸ்ட்டு போகி அடியில் பெர்மனண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகி இருக்கிற மெட்டாலிக் சிஸ்டம் ஒன்று இருக்கும். அது இந்த லீவரில் ஹிட் பண்ணும்போது பிரிட்ஜ் கூட கனெக்ட் ஆகி இருக்கிற லீவர் சிஸ்டம் ஒர்க் ஆகி பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும். இது பியூர்லி மெக்கானிக்கல் சைடு. இதே மாதிரி ட்ரெயினோட கடைசி போகியில் இன்னொரு சிஸ்டம் இருக்கும். அது பிரிட்ஜ் க்ளோஸ் ஆக உதவும். இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஃபெயில் ஆக சான்ஸே இல்லை. ஆச்சுன்னா பிரிட்ஜில் அலாம் அடிக்கும். அப்போ வேற ஒரு அல்டர்னேட்டிவாக ஒரு மேனுவல் ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்குது. அதை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணால் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும். இந்த மேனுவல் சிஸ்டம் பிரிட்ஜ்லேயும் இருக்கும், பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கும். எந்த கேஸ்லேயும் இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆக சான்ஸே இல்லை. தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபேசினேட்டிங் மேம். நேர்களே, எவ்வளவு யூஸ்ஃபுல்லான கண்டுபிடிப்பு இல்லையா? இந்தியாவில் 50% மக்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனே ட்ரெயின் கல்ச்சர் தான். அப்படிப்பட்ட ட்ரெயின் சர்வீஸில் இது ஒரு மைல்கல்னே சொல்லலாம். தூக்க முடியாத பெரிய லக்கேஜை தூக்குறவங்க, வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், அவசர வேலை இருக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, வீல் சேரில் போகிறவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள கண்டுபிடிப்பு. நம்ம இந்தியாவில் எப்படி அப்துல் கலாம் ஐயாவை மிசைல் மேன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம மேமை பிரிட்ஜ் லேடி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இஸ்ரோவின் ஆதித்யா சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய சன் கோட் டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்கனாலும் பிரிட்ஜ் லேடி என்ற முறையில் தான் நீங்கள் எங்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கீங்க. ரயில்வே பிளாட்ஃபார்மை இணைக்கிற பிரிட்ஜு மட்டும் இல்லை, மனிதர்களோட மனம் என்னும் பிளாட்ஃபார்மை இணைக்கிற பிரிட்ஜை உருவாக்கி ரொம்ப பெரிய வேலை செஞ்சுருக்கீங்கன்னே சொல்லலாம். உங்கள் ஹார்ட்டுக்கும் எங்கள் ஹார்ட்டுக்கும் இடையில தான் உண்மையாக பிரிட்ஜ் போட்டிருக்கீங்க. இதனால் பிரிட்ஜ் லேடி ஆஃப் இந்தியா என்று உங்களை பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணதில் ரொம்ப பெருமைப்படுறோம் மேம். இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள்னு யார் எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு வழிகாட்டி இல்லைனா உந்து சக்தி இருந்திருப்பாங்க.
அவங்க ஒரு நல்ல குருவா, ஆசிரியரா இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்கள உற்சாகப்படுத்துற ஒரு தூண்டுகோலா கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு யாரு மேம்? ஆமாம், எனக்கு ஒரு குரு இருக்காரு. அவர் என் கூடவே இருந்து வழிகாட்டிட்டு இருக்காரு. இதோ அவரை நான் கூப்பிடுறேன், அவரே வந்து பேசுவார். குருஜி. நீங்கள் இப்போ பார்க்குற டாக்டர் ஆரியநாராயணராஜன் என்கிற அற்புத சிற்பத்தை உருவாக்கிய சிற்பி நான் தான், ராஜசிற்பி. என் பேர் தன்னம்பிக்கை என்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அப்பா பேர் ஹார்ட் ஒர்க் என்கிற விடாமுயற்சி. அம்மா பேர் மனிதநேயம் என்கிற ஹியூமனிட்டி. இந்த டாக்டர் ஆரியநாராயணராஜன் வாழ்க்கையை ஆரம்பித்த தருணம் நடுக்காடு, நள்ளிரவு, சிறு வயது. கண்ணு கட்டி இருக்கு, கைப்பிடிக்க அம்மா இல்லை, வழிகாட்ட அப்பா இல்லை. அடுத்த நொடியிலிருந்து வாழ்க்கையே இல்லை, கம்ப்ளீட் டார்க்னஸ். அப்படிப்பட்ட மனிதன் கூட இவரை ஜஸ்ட் பார்த்த போதும் வெளிச்சமான ஒரு லைஃப் அங்கிருந்து ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிற்பம் இவர். இப்போ இங்கே இந்த இடத்துல இப்படி நிற்கிற இந்த சயின்டிஸ்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இந்த இடத்தை பிடிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம். 10 வயசுல பெற்றவங்க இல்லை, ஓடியாட கால் இல்லை, பசிக்கு நல்ல சோறு இல்லை, சோறு போட ஆள் யாரும் இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊரில், இன்னைக்கு தாத்தா வீடு, நாளைக்கு மாமா வீடு, அடுத்து வேற ஊர். எல்லார் வீட்லேயும் இருந்து சாப்பிட்டும் சாப்பிடாமலும் தூங்கியும் தூங்காமலும், நல்ல ட்ரெஸ் இல்லை, தூங்க நல்ல இடம் இல்லை, பண்டிகையோ ஹாலிடேயோ பலகாரமோ பட்டாசோ எதுவுமே கிடையாது, எதுவும் தெரியாது. ஒரு சதுர பலகை, 4 ரப்பர் சக்கரம், கை 2லையும் கட்டையை வச்சு தள்ளிக்கிட்டு போகணும். அந்த வாகனம் மெதுவாகத்தான் நகரும். இங்கே தான் என்னோட ரோல். ஒருத்தருக்கு வாழ்க்கையை வாழ ஆசை வேணும், முன்னோக்கி நகர இலக்கு வேணும். இவரோட இந்த நிலைக்கு என்ன காரணம்? இவரை யோசிக்க வச்சேன். இவரோட லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட இந்த விபத்து இன்னொருத்தருக்கு நேரக்கூடாதுன்னு நினைக்க வச்சேன். இவருக்கு அம்மா அப்பா இல்லை, ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட முகத்திலையும் அப்பா அம்மாவை பார்க்க வச்சேன். ரயில்வே ஸ்டேஷனில் எல்லா ரயில் பயணிகளுக்கும், குறிப்பாக ப்ரெக்னன்ட் லேடிஸ், வயதானவங்க, குழந்தைகள், லக்கேஜோட வரவங்க எல்லாருக்கும் ஈஸியாக ட்ராக்கை க்ராஸ் பண்ண இன்ஸ்டன்ட் பிரிட்ஜ் கட்டலாம் என்ற தீவிரமான ஆசையை மனசில் வேரோட வச்சேன். கண் முன்னாடி குறிக்கோள் தெரிஞ்சது. மெதுவாக ஓடின ரப்பர் சக்கரம் ராக்கெட் வேகத்தில் ஓட ஆரம்பித்தது. நான் படைத்தது இவரை ஒருத்தரை மட்டுமல்ல, என் படைப்பில் உருவாகிய சிற்பங்கள் எத்தனை எத்தனை. அவற்றில் சில இதோ: சுபாஷ் சந்திர போஸ், டாக்டர் APJ அப்துல் கலாம், டாக்டர் CV ராமன், AR ரஹ்மான், மைக்கேல் ஜாக்சன், சார்லி சாப்ளின், மதர் தெரசா, விராட் கோலி. நான் அவர்கள் மனதில் தோன்றி உயர்ந்திட வைத்தேன். சுவாமி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சராக, ஹெலன் கெல்லருக்கு ஆனி சுல்லிவனாக, MS சுப்பலட்சுமிக்கு செம்மாங்குடி சீனிவாசையராக, மெஸ்ஸிக்கு ரொனால்டினோவாக, இப்படி பலருக்கு குரு வடிவில் வெளியில தோன்றி ஊக்கமளித்து உருவாக்கினேன். இந்த உலகத்தில் நீங்க பார்க்க போகின்ற
அத்தனை சாதனைகளுக்கும் பின்னால் இருப்பவன் நான் தான். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இந்த வரிசையில் அடுத்தது யார்? நீங்கள் ஒவ்வொருவரும் தான். வழியும் வழிகாட்டியும் நிகழ்ச்சிக்கு வந்து எங்களோட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கும் நம்ம நிகழ்ச்சியோட பேருக்கு ஏற்ற மாதிரியே வழிகாட்டியாக திகழ்ந்தமைக்கும் கோடி கோடி நன்றிகள் மேம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிட் எப்படி இருந்தது? 2023ஆம் ஆண்டு நம்ம ஸ்கூல் டேல எம்ஆர்கே யாழினி அம்மாவாக தோன்றிய நாடகம். சென்ற வருடம் கார்ட்டூன் அங்கிளாக அப்பா, இப்போது தன்னம்பிக்கையாக குரு, அதாவது மாதா பிதா குரு. அப்படின்னா அடுத்த வருடம் என்ன? தெய்வம். அடுத்த ஸ்கூல் டேல எதிர்பாராததை எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.